ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நம்மிடம் இணைந்துள்ளார். அவரும் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு நீங்கள் போயிருக்கீங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே காவல்துறை உங்களை கைது பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதற்காக சென்றீர்கள், ஏன் கைது செய்யப்பட்டீர்கள்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னி திருட்டு அப்படின்றது எல்லா ஊடகங்களிலும் பேசப்பட்டது. இந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்டது யாருன்னா திமுகவை சார்ந்தவர்கள், குறிப்பாக திராவிட மணி அப்படின்ற திமுககாரர் ஒருத்தர் கைது செய்தாங்க. அது மட்டுமல்லாமல் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரின் மருத்துவமனைகளில் தான் இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இப்போ பணக்காரர்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை மீண்டும் பாதுகாப்பதற்கு ஏழை மக்கள், கூலி தொழிலாளர்கள், நெசவு தொழில் செய்கிறவங்க, இவங்கள்ட்ட 3 லட்சம் 5 லட்சம் கொடுத்து புரோக்கர் மூலமாக ஒரு வெகுமதியான பணத்தை இவங்களுமே அதை டெபாசிட் பண்ணி பிறகு அவங்களுடைய உயிரை பாதுகாக்கிற வேலை நடக்குது. இதில் 2 ஆபத்து தமிழகத்துள்ள ஏழை மக்களுக்கு. ஒன்று, இருக்கிற கிட்னியில் ஒன்றை கொடுத்துட்டு சரியான முறையில் ஒரு கிட்னியோடு வாழ முடியாத சூழலில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு உயிருக்கான பாதுகாப்பு இல்லாமல் போகுது, இறந்து போகிறார்கள், நோய்வாய்ப்படுகிறார்கள், ஆரோக்கியம் இழந்து போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, வட்டி கடன் வாங்கியிருக்கிறாங்க, அதுலேருந்து மீள முடியலன்னு புரோக்கர்கள் மூலமாக மூளைச்சலவை செய்யப்பட்டு கிட்னி திருட்டு நடக்குது. இந்த கிட்னி திருட்டு நடக்குதுன்னு தமிழகம் முழுக்க எல்லோரும் கொதித்து போய் திமுக ஆட்சிக்கு எதிராக போராட முன்வந்த பொழுது நம்முடைய மருத்துவத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியம் என்ன பேட்டி கொடுத்தாரு? அதை திருட்டுன்னு சொல்லாதீங்க, அது மோசடி அல்லது முறைகேடு இப்படி சொல்லுங்க அப்படின்னாரு. ஏன்னா திருட்டு என்பது திமுகவை சார்ந்தது என்பது இயல்பாக எல்லாருக்கும் தெரியும். அதை மாற்றுவதற்கு தான் திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்கள். இப்போ நாம் என்ன முன் வந்தோம்னா, ஒரு பக்கம் இப்படி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு பக்கம் கிட்னி யாருக்கு பழுதாகி இருக்கிறதோ, யார் டயாலிசிஸ் செய்கிறாங்களோ, மாற்று கிட்னி தேவைன்னு அரசு மருத்துவமனைகளில் பதிவு செஞ்சுருக்கிறாங்களோ, வசதி இல்லாதவர்கள், அவர்களுக்கு மீண்டும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போகுது. நிறைய பேர் எதிர்பார்த்து மரணம் அடைகிறார்கள். என்னுடைய அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய 2-3 பேர் கூட இதே மாதிரி கிட்னி பிரச்சனை இறந்து போயிட்டாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், மக்களுக்கு நாம் ஏதாவது ஒரு நல்லதை செய்யணும். குறிப்பாக இந்த கிட்னி பாதிப்புன்னு பெரிய அளவுக்கு இருக்குது, கண்தானத்தை பற்றி பெரிய அளவு விழிப்புணர்வு இருக்குது, அதே மாதிரி அன்னதானம் செய்யணுன்றது பெரிய அளவுக்கு சமூகத்தில் விழிப்புணர்வு இருக்குது. கிட்னி தானம் செய்வது அல்லது உடல் உறுப்பு தானம் செய்வது என்பது பற்றி பெரிய விழிப்புணர்வு இல்லை. இப்போ நாம் பேசுனா லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய வழிகாட்டுதலில் ஒரு பெரிய அளவிற்கு நாம் இன்றைக்கி இருக்கிறோம். அதை கட்சி நம்மை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. கட்சி என்ற அந்த ஒரு வட்டத்தை தாண்டி அனைத்து மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கங்கள் போவது மாதிரி இந்த நல்ல விஷயங்களையும் பிரச்சாரம் பண்ணணும்னு நான் நினச்சேன். இப்போ நான் அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போகிறேன். போனதுமே அங்கே டீனை பார்க்கணும், அதுக்காகத்தான் போன நோக்கமே. அவங்கள்ட்ட மருத்துவர்கள்ட்டெல்லாம் இந்த கிட்னி சம்பந்தமான விவரங்களை கேட்போம், ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நம்ம மேற்கொள்வோம், லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேரட்டும். அதன் மூலமாக விழிப்புணர்வு பெற்றால் உடல் உறுப்பு தானமோ கிட்னி தானமோ எல்லோரும் செய்யலாம், நாமளும் இணைந்து செய்யலாம் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் போகணும். ஆனால் நான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போகிறேன். வாசலில் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதுக்காக குவிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. என் வண்டியை நிறுத்துனதுமே போராட்டம் ஏதாவது நடக்குதா, நாங்கள் இந்த பக்கம் உள்ளே போயிடுறோம் அப்படின்றேன். இல்லை போராட்டம்லாம் கிடையாது, உங்களை உள்ளே விடமாட்டோம், அதுக்காக தான் இவ்வளவு காவல்துறையினரை நிறுத்தியிருக்கோம். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னங்க, அரசு மருத்துவரிடத்திலும் டீன் இடத்துல போய் எவ்வளவு கிட்னி ஃபெயிலியர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு நாம் இன்னும் கிட்னி மாற்று கொடுக்க வேண்டியிருக்கு, அதில் என்ன மாதிரியான பிரச்சாரத்தை பண்ணி கிட்னி தானத்துக்கு நாம் மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். இதற்காகத்தான் இதை ஏன் தடுக்கிறீங்கன்னா, இல்லை நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்க. அரசு மருத்துவமனை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு அரசு அதிகாரிகள் தானங்க வரணும், நான் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்ட பொழுது இல்லை உள்ளே விட மாட்டோம். அப்போ கிட்னி தானம் செய்வதை மக்களுக்கு கொண்டு செல்வது என்பது ஒரு உயரிய எண்ணம். அதை கொண்டு போவதற்கு இந்த அரசு தடுக்கிறது, காவல்துறை தடுக்கிறது. நோக்கம் என்னென்னா, உள்ளுக்குள்ளே ஏதோ அரசு பொது மருத்துவமனையில் தவறு நடக்குது, அந்த தவறை
திமுக ஆட்சியில் மறைக்கணும்னு நினைப்பதற்கு தான் காவல்துறை இவ்வளவு குவித்து வைத்திருக்கிறாங்க. அவசியமே இல்லை. நான் ப்ரெஸ்ஸை கூட்டிகிட்டு போகல, கட்சி நிர்வாகிகள் இல்லை, நான் ஒரு ஆள் சிங்கிள் மேனாக விவரம் கேட்க போன என்னை இவ்வளவு அராஜகமாக காவல்துறையினர் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. அது ஒரு பெரிய மோசமான ஒரு சூழலாக நான் பார்க்குறேன். அதை தாண்டி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மருத்துவமனையில் நீங்கள் போவதை விடமாட்டோம், ஏன்னா இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து இங்கே உள்ளே போய் ஆய்வு செய்ய போகிறீங்கன்னு. எங்கள் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், நான் தானே சம்மந்தப்பட்டவன், நான் சொல்கிறேன் அதற்கு வரலை அப்படின்னு சொன்னாலும் இல்லை இல்லை எங்களுக்கு வந்த தகவலை நம்புவோம். இது எவ்வளோ பெரிய கோமாளித்தனமான பதிலாக இருக்குது பாருங்கள். இப்போ காவல்துறையினரை ஐயா ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு தவறாக பயன்படுத்துகிறார். ஒரு மனிதன் நான் ஒரு செயல்பாட்டை செய்து அது சட்டவிரோதமாக இருந்தால் என்னை கைது பண்ணலாம். ஒரு மனிதனான நான் ஒரு பேச்சு பேசி அது சட்டவிரோதமாக இருந்தால் அதுக்கு கைது செய்யலாம். போலீஸார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கிறோம், கேள்விப்பட்ட அடிப்படையில் உங்களை கைது செய்கிறேன்னு, இது என்னங்க அநியாயம், இந்த மாதிரி அக்கிரமம் எங்கேயுமே நடக்காது என்று எவ்வளவுதான் விவரித்தாலும் எந்த பதிலும் சொல்லாமல் கைது செய்கிறார்கள்னா, அப்போ இவர்கள் நோக்கம் என்ன? கிட்னி திருட்டை ஆதரிக்கிற அரசாக இந்த திமுக இருக்கே தவிர, கிட்னி தானம் பற்றி, உடல் உறுப்பு தானம் பற்றி நாங்கள் பேசினால் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யணும்னு நினச்சா அதை வந்து இவர்கள் மறைக்கிறார்கள். இதுதான் இந்த அரசின் நோக்கமானு நான் கேள்வி எழுப்புகிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த மருத்துவத்தினுடைய அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாரு, இங்கே தமிழ்நாடு தான் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் மாநிலம், உடல் உறுப்பு தானத்தில் 2 வருஷத்தில் 500 பேர் கொடுத்துட்டாங்க, பெரிய சாதனை. அதே மாதிரி யாரெல்லாம் உடல் உறுப்பு தானம் கொடுக்குறார்களோ அவர்கள் பெயரை, குறிப்பாக கிட்னி தானம் பண்ணக்கூடியவர்களெல்லாம் கல்வெட்டில் நாங்கள் பதிய வைப்போம். 2 வருஷத்துக்கு வெறும் 500 பேர் தான் கொடுத்துருக்குறாங்க. இதையே நீங்கள் புகழ்பாடுகிறீர்களே. எங்களை போன்றவர்கள் வெகுஜன மக்கள்கிட்ட இதை கொண்டுட்டு போகிறோம், பெரிய ஒரு உடல் உறுப்பு தானம் சம்பந்தமான விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுவோம். நாம் இறந்து போய்விட்டால் இந்த உடலுக்கு மண்ணாக போவதை விட மக்களுக்கு மீண்டும் ஏதோ ஒரு வகையில் கண்ணாக, உடலாக, கிட்னியாக, ஏதோ ஒரு பொருளாக அவர்களுக்கு பயன்படுத்தணும் எங்களை போன்றவர்கள் பேசணும்னு நினச்சா அவங்க பார்வை என்ன? பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஒரு தலைவர் வந்து மனிதநேயம் பேசுகிறதா, ஐயோ அது எங்கள் திமுகவுக்கு பிடிக்காது, ஏன் நீங்கள் எனக்கு கிட்னி திருடுறதுனால அதை நாங்கள் எதிர்க்கணும்ல, அது உங்களுக்கு வலிக்குதா? இந்த கேள்விக்கெல்லாம் காவல்துறையில் பதிலே இல்லை. எங்களை அடக்குமுறை செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை கைது செய்கிறார்கள். சரி, இவர்கள் கைது செய்கிறாங்களே, இது கைது செய்வதே சட்டவிரோதம். அதில் இவங்க போடுற வழக்கு பார்த்தீங்கன்னா அதை விட கேள்விக்குரியதாக இருக்குது. அரசு பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தோம் அப்படின்னு என் மேலே வழக்கு போடுறாங்க. என்ன பணி செய்ய விடாமல்? நீங்கள் தான் என்னை தடுத்தீங்க. அரசு மருத்துவமனைக்கு உள்ளே போக விடாமல், காரை விட்டு கூட என்னை இறங்க விடாமல், என்னுடைய நோக்கத்தை, என்னுடைய சரியான சிந்தனையை, மக்களுக்கு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தடுத்தது காவல்துறை. உண்மையை சொல்லப்போனால் நான் தான் காவல்துறை எதிர்க்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை இவர் வந்து எங்கள் பணியை தடுத்துட்டாருன்னா, இது எவ்வளோ பெரிய பொய்யான தகவல். மொத்தம் எத்தனை பிரிவுகள் வழக்கு போடப்பட்டது சார்? ஒரு 5-6 செக்ஷன் போடுறாங்க. அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன சொல்கிறாங்க, வழக்குகள்லாம் போடப்பட்டதா? ஆமாம், அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று அரசு பணியாளர்களை தடுத்ததுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு நகைப்புக்குரிய பொய் வழக்கு. இன்னொரு வழக்கு என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன் பண்ணார், காவல்துறையினர் மிரட்டினார். அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், காவல்துறையினிடத்தில் ஏறக்குறைய 9.5 நிமிஷம் நான் பேசியிருக்கிறேன், பணிவாக பேசியிருக்கிறேன், ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன், காவல்துறையை மதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இவ்வளவையும் பேசினாலும் நீங்கள் காவல்துறையை மிரட்டுனா அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் அப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்படின்னா அப்போ விசிகா வந்து அம்மா ஆத்தான்னு அசிங்கமாக காவல்துறை ஆய்வாளர் இருந்து எல்லாத்தையுமே கடந்த காலத்தில் பேசி சமூக வலைதளத்தில் இன்றைக்கும் பார்க்க முடியுமே, அது உங்களுக்கு ரொம்ப புனிதமான வார்த்தையாக தெரியுது. கடந்த காலத்தில் திமுக காரர்கள் காவல்துறையை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவ்வளவு இழிவாக, அசிங்கமாக காவல்துறை மனைவிமார்களை எல்லாம் வைத்து அவ்வளவு கேவலமாக பேசுனாங்களே, அதெல்லாம் காவல்துறைக்கு புனிதமானதாக தெரியுதா? ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி வரைக்கும் காவல்துறையினர் எவ்வளோ இழிவாக பேசுனாங்க, காவல்துறையின் நுரையீரல் அழுகி போய்விட்டதுன்னு திரு கருணாநிதி அவர்கள் பேசினார், அதெல்லாம் காவல்துறையினருக்கு புனிதமாக தெரியுதா? நாங்கள் ஐயா எங்களுக்கு உரிமையை கொடுங்க, ஐயா என்னுடைய ஒரு கடமையை வந்து நிறைவேற்றி விடுங்க, ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய விடுங்க அப்படின்னா அதை செய்ய விடலைன்னா, அப்போ இந்த தமிழ்நாட்டில் திமுக என்ன நடத்துது? யாரெல்லாம் மணல் திருட்டு பண்ணுறானோ அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க, யாரெல்லாம் செம்மண் திருட்டு பண்ணுறானோ அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க, யாரெல்லாம் மதுபான ஊழல் பண்ணுறானோ அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க. ஏன்னா அவர்களெல்லாம் திமுகவின் அமைச்சர்களாக இருக்கிறதுக்காக நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா, அப்போ திருட்டு பயலுக்கு வாய்ப்பு, கிட்னி திருடனுக்கு வாய்ப்பு, இப்படி எல்லா விதத்திலும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நீங்கள் தானம் சம்பந்தமாக, தர்மம் சம்பந்தமாக, ஒற்றுமை சம்பந்தமாக, நல்லிணக்கம் சம்பந்தமாக வேலூர் இப்ராஹிம் போன்ற ஒரு தேசியவாதிகள் பேசினால் உங்களுக்கு அது வந்து தாங்க முடியல.
இந்த மாதிரியான நல்ல தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் மக்களுக்காக நல்லது செய்கிறார்கள் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா திமுக இங்கு அடிச்சுவிட இல்லாமல் அழிந்து போய்விடும் என்ற அச்சம்தான் என்னை கைது செய்கிறார்கள். கைது செய்து என்னை காவல் நிலையத்துக்கு கொண்டுட்டு போகணும். அங்கே என்னை வழக்கு போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். இவர்கள் என்ன செய்கிறாங்க, என்னை 11:30 மணிக்கு கைது செய்துவிட்டு ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு காவல் நிலையம்னு அலைகழிக்கிறாங்க. ஏன்னா மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துகிறாங்க. 12 மணியிலிருந்து சுடக்கூடிய வெயில் அடிக்குது, இந்த காவல் நிலையத்திலேருந்து அந்த காவல் நிலையம், அங்கே 1 மணி நேரம் இல்லை இங்கே இருந்து நீங்கள் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன், பிறகு பூக்கடை காவல் நிலையத்திலேருந்து மூலக்கொத்தலம் காவல் நிலையம், திரும்ப மூலக்கொத்தலேருந்து மறுபடியும் ஜிஹெச் வாங்க, ஜிஹெச்லேருந்து மறுபடி திரும்பி வேற ஒரு காவல் நிலையம், இப்படி 5 மணி வரைக்கும் என்னை தொடர்ந்து அலைகழித்து விட்டு மீண்டும் என்னை வந்து அதே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கைது செய்வதற்கு முன்னால் மருத்துவ பரிசோதனை செய்கிறாங்க. பிறகு போய் நீதிமன்றத்திற்கு முன்னால் நிறுத்துகிறார்கள். நீதிமன்றம் எனக்கு 15 நாள் காவல் அப்படின்னு நீதியரசர் சொல்கிறாரு. இப்போ என்னை கைது பண்ணிட்டாங்க. நான் நீதிமன்ற காவலுக்குள்ளார வந்துட்டேன். என்னை புழல் சிறைக்கு கொண்டு போகிறார்கள். ஒரு 6:30 மணிக்கெல்லாம் நான் புழல் சிறைக்கு சென்றுட்டேன். சரி, உள்ளே என்னை கூட்டிகிட்டு போய் விடுவாங்க, சிறை காவலர் இடத்துல என்னை ஒப்படைச்சிருவாங்கன்னு பார்த்தா நிற்க வைக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் நிற்க முடியலங்க, எனக்கு முதுகு வலி இருக்குது, நான் தொடர்ந்து பயணம் பண்ணுறேன், தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்கிற ஆள், ஆல்ரெடி பகல் ஃபுல்லாக என்னை அலையழிச்சிட்டிங்கன்னு சொல்கிறேன். இல்லை ஒரு நிமிஷம், இப்போ சூப்பரண்ட் வந்துடுவார், அரை மணி நேரத்தில் வந்துடுவார்னு சொல்லி 6 மணி நேரம் 5 மணி நேரம் என்னை நிற்க வைத்து கடுமையான மன உளைச்சலுக்குள்ளாக்கி இரவு 11:30 மணிக்கு அவர்கள் சொல்கிறாங்க, உங்களை இங்கு நாங்கள் வந்து உள்ளே அடைக்க மாட்டோம், கடலூர் சிறைக்கு நாங்கள் உங்களை கொண்டுட்டு போகிறோம், அந்த கடலூர் மத்திய சிறையில் தான் உங்களை அனுப்புவோம் அப்படின்னா. நான் கேட்குறேன், என்னங்க அநியாயம், அப்போ இவ்வளோ நேரம் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, எங்களுக்கு மேலேருந்து ஆர்டர் வருது, நாங்கள் என்ன பண்ணுறது. பிறகு அங்கேருந்து கிளம்பி புழல் சிறையிலிருந்து கடலூர் மத்திய சிறைக்கு 5 மணி நேரம் இரவு நேரத்தில் பயணம், அங்கேயும் தூங்க விடாமல் இரவு முழுக்க வந்து மன உளைச்சலை உருவாக்கி அங்கே இறக்கி பிறகு அங்கே சிறைக்குள்ளே போகிற வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு மனவேதனை ஏற்படுத்தினார்கள். அதையெல்லாம் தாண்டி சமூக நீதி, சமத்துவம், அதே போன்று சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன் இப்படிலாம் பேசுவதற்கு ஐயா ஸ்டாலினுக்கு அருகதையே இல்லை என்பதை என்னுடைய கைதின் மூலமாக அவர்கள் மீண்டும் மீண்டும் உண்மையை, தங்களுடைய உண்மை முகத்தை நிரூபிக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு நான் உள்ளே போயிட்டேன். 2வது நாள் இங்கே எனக்காக பிணைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் நீதியரசரிடத்தில் முறையிட்டு எனக்கு பிணை கிடைக்கிறது. என்னை கைது செய்யப்பட்ட 2வது நாள் பிணை கிடைக்கிறது என்றால், இவர் பிணையின் மூலம் வெளிவந்து விட்டால் திரும்பவும் இவர் வேலூர் இப்ராஹிம் பேசுவார், இவர் பேச்சை முடக்கணும்னா இவர் தொடர்ந்து கைது செய்யணும்னு கடந்த 5 மாதங்களுக்கு முன்னால் முத்துப்பேட்டையில் வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது சிறுபான்மை மக்களுக்கு நல்லதுன்னு பிரதமர் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை விளக்கி அவ்வளவு கண்ணியமாக நான் பேசியிருக்கிறேன். அதில் எனக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு வழக்கு போட்டிருக்கிறீங்க. அந்த வழக்கில் 5 மாதத்திற்கு பிறகு நான் மத்திய சிறையில் கடலூரில் இருக்கும் பொழுது உள்ளே வந்து அந்த முத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் மறுபடியும் ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணுறோம். எதுக்குங்க இப்போ கைது பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் 5 மாதத்துக்கு முன்னால் முத்துப்பேட்டையில் வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி பேசுகிறீங்க, வக்ஃபு திருத்த சட்டத்தை பேசுறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது, அது வந்து மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் தானே, அதை தானே நான் விளக்கி பேசியிருக்கேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் காவல்துறையினரை வந்து சேலை கட்டிக்கோன்னு சொன்னீங்க, காவல்துறையினரை வந்து மஞ்சள் பூசிக்கோன்னு சொன்னீங்கன்னு அவதூறை பச்சையாக போய் சொல்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதை காவல்துறையினர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கடந்த காலத்தில் காவல்துறையினர்களுக்காக நான் அவ்வளவு பேசியிருக்கிறேன். அவர்களுடைய ஊதிய உயர்வுக்காக, அதே மாதிரி அவருடைய ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, காவல்துறையினருக்கு பல்வேறு பணிகள் சம்பந்தமாக நீண்ட நேரம் பணி செய்கிறார்கள், அவர்களுடைய மனைவி மக்கள்லாம் சிரமப்படுகிறார்கள், அவங்களுடைய உரிமைக்காக அவர்கள் இருக்கக்கூடிய தங்கும் வீடுகள் எல்லாம் பேய் பங்களா மாதிரி இருக்குது, தமிழக அரசு அதை புதுப்பித்து தரணும், இப்படி ஏராளமாக காவல்துறையினருக்கு குரல் கொடுத்த நான், காவல்துறையினரை கண்ணியமாக பேசக்கூடிய நான், எந்த நேரத்திலும் எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டாலும் காவல்துறையை ஒருமையில கூட பேச மாட்டேன் என்ற நிலைப்பாட்டை நான் எடுத்திருக்கிறேன். என்னை பார்த்து சொல்கிறாங்க, காவல்துறையினர் சேலை கட்டிக்கோன்னு சொன்னேன், மஞ்சள் பூசிக்கோன்னு சொன்னேன்னா, இவர்களுக்கு நெஞ்சம் இருக்கா இல்லையா, இவர்களுக்கு என்னதான் மேலதிகாரி சொன்னாலும் இப்படிப்பட்ட ஒரு பொய் வழக்கை நீங்கள் போடுவீர்களா, எனக்கு ரொம்ப கவலைப்பட்டேன் நான். அப்போ நான் கேட்டேன், சரிங்க இதுவே பச்சை பொய் வழக்கு, இதில் யாரெல்லாம் குற்றவாளிகளாக நீங்கள் சேர்த்துருக்கீங்கன்னா, A1 பிஜேபியினுடைய திருவாரூர் மாவட்ட தலைவரை சேர்த்துருக்குறோம், அவரை கைது பண்ணிட்டீங்களா, இல்லை கைது பண்ணலை. A2 பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தத்தை நாங்கள் வந்து வழக்கில் சேர்த்துருக்கோம், அவரையாவது கைது பண்ணீங்களா, இல்லை பண்ணலை. A4 H ராஜா அவர்களை பாஜகவுடைய முன்னாள் தேசிய செயலாளரை சேர்த்துருக்குறோம், அவரையாவது கைது பண்ணீங்களா, அவரையும் பண்ணல. அப்போ என்னை மட்டும் ஏன் கைது பண்ணுறீங்க? ஒரு இஸ்லாமியனாக தேசப்பற்றோடு இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்கு
இந்த நாட்டில் உள்ள அத்தனை சிறுபான்மை சமூகம் ஒன்றிணைந்து தேசிய நீரோட்டத்தில் இணையணும்னு மத நல்லிணக்கத்தோடு சிறுபான்மை வளர்ச்சிக்காக பேசுகிற வேலூர் இப்ராஹிம் பேசக்கூடாது, ஒரு இஸ்லாமியனாக பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தலைவராக உருவாகக்கூடாது என்ற கெட்ட எண்ணம் ஐயா ஸ்டாலினுக்கு இருப்பதனால எவ்வளோ பெரிய பாசிச வெறி ஐயா ஸ்டாலினுக்கு இருக்கு. நீங்கள் கைது செய்வதாக இருந்தால் 4 பேரை கைது செஞ்சுருக்கணும், 3 பேரை விட்டுட்டு என்ன மட்டும் மத்திய சிறையில் இருக்கும் பொழுது வந்து கைது செய்கிறீர்கள் என்றால் அப்போ இஸ்லாமியர்கள் மீது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெறி இருக்கிறது. குறிப்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய தேசப்பற்றாளர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் அவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும், பொய் வழக்கு போடணும், வெளியவே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை விட கொடுமை எங்கெங்கே இருக்கும்? எதிர்க்கட்சியாக நீங்கள் இருக்கும்போது உங்கள் தந்தையாரை வந்து தரதரன்னு போலீஸ் இழுத்துட்டு போகும்போது ஐயோ என்ன கொள்றாங்களேன்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கதறினார. அந்த கதறல் உங்கள் மனசில் அப்போ மட்டும் கருணை பிறந்தது. எங்களை போன்றவர்கள் மத நல்லிணக்கத்தும் அதே போன்று ஒற்றுமை உணர்வையும் பேசுகிறோம். சிறுபான்மை சமூகம் வந்து வளர்ச்சி பாதையில் வரணும், தீவிரவாதத்துக்கு போகக்கூடாது, பயங்கரவாதத்துக்கு போகக்கூடாது. இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி என்ற அடிப்படையில் திமுகவை நம்பி இன்னைக்கு எல்லாருமே வந்து மோசமான நிலையில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. அதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஜனநாயக ரீதியாக கருத்தியல் ரீதியாக என்னை போராட உங்களுக்கு திராணி இல்லை. ஐயா ஸ்டாலினுக்கு திராணி இல்லை, இந்த ஆளும் அரசுக்கு திராணி இல்லை. என்னை இப்படி பொய் வழக்கு போட்டு சிறைக்குள் இருக்கும்போது அடுத்து ஒரு வழக்கு போடுகிறீர்கள் என்றால் முஸ்லீம் என்ற ஒரே அடையாளத்தை நான் வைத்துக்கொண்டு பாஜகவில் நேர்மையோடு பணியாற்றுவது திமுகவுக்கு பிடிக்கல, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்கல. அதனால் அவர் கையில் இருக்கிற காவல்துறையை வைத்து இத்தனை அராஜக போக்கு, அதையும் மீண்டு நாங்கள் வரோம். அதையும் மீண்டு வரும் பொழுது இப்பொழுது மேலும் என் மீது பல வழக்குகள் போடுவதற்கு தூசி தட்டி எடுக்கிறாங்க. எப்படி 5 மாதத்திற்கு முன்னால் நான் பேசியது ஒன்று, இவர்கள் போடுவது ஒன்றாக இருக்கிறது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா 5 மாதமாக நான் என்ன தலைமறைவாயிட்டேனா? ஏன் நீங்கள் 5 மாதமாக என்னை கைது பண்ணலை? ஏன் எனக்கு வாரண்ட் கொடுக்கல? அப்போ எப்படா கைது செய்கிறதுன்னு பல வழக்குகளை நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. எத்தனை வழக்கு போட்டிங்கன்னு கூட எனக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் இவ்வளவு கொடூரமாக நடக்கிறீர்கள் என்றால் ஜனநாயகத்தை பேசுவதற்கு, சமத்துவத்தை பேசுவதற்கு, சமூக நீதியை பேசுவதற்கு ஐயா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தார்மீக உரிமை இருக்கா? அப்போ இத்தனை கொடூரங்களை நீங்கள் நிகழ்த்தினாலும் அதை கண்டு நாங்கள் அஞ்சப் போவதில்லை. ஏனென்றால் நான் ஒரு சுயம் சேவகன், நான் ஆர்எஸ்எஸ்ஸில் பயின்றவன், 20 நாள் ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி முகாமில் இருந்தவன். நீங்கள் சிறையில் என்ன தள்ளி 1 வாரம் 20 நாள் 10 நாள்னா கூட பெருசாக எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா எங்களுக்கு தரையில் படுக்கிறதுனா அந்த எளிமையை சொல்லி கொடுத்துருக்காங்க, வரிசையில் நின்று சாப்பாடு வாங்குறது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்கள் பிறருடைய கழிவறையை பிறருடைய இடத்தை தூய்மை செய்வதற்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, பணிவை சொல்லி கொடுத்துருக்காங்க, தியாகத்தை அர்ப்பணிப்பை சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போன்ற காட்டு மிராண்டிகளினுடைய ஆட்சி நடக்கும் பொழுது நாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக போராடும் பொழுது இன்னல்களை தாங்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பயிற்றுவித்திருக்கிறார்கள். ஹிந்துத்வா என்கிற உயரிய சித்தாந்தத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளுடைய ஆட்சி இன்றைக்கு நடக்கிறது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை பொய் வழக்குகளில் என்னை கைது செய்தாலும், கடந்த காலத்தில் உள்ள வழக்குகளில் என்னை நீங்கள் கைது செய்தாலும் என் உடலை வேண்டுமானால் நீங்கள் துன்புறுத்த முடியுமே தவிர என் உள்ளத்தை, உணர்வுகளை, சித்தாந்தத்தை உங்களால் அழிக்க முடியாது. உண்மையான ஒரு இஸ்லாமியன், தேசப்பற்றுள்ள இஸ்லாமியன் தன் தேசத்தை பாதுகாக்க தான் இருக்கிற கட்சியை மக்களுக்கு உண்மையான நிலையை கொண்டு செல்வதற்கு வேலூர் இப்ராஹிம் ஒரு முன்மாதிரியாக இருப்பான். எத்தனை சிரமங்களை நீங்கள் செய்தாலும் அதை தாண்டி மீண்டும் நாங்கள் வருவோம், உண்மையை சொல்வோம். இந்த ஆட்சியை விரட்டும் வரை, இந்த ஆட்சியை அகற்றும் வரை கடுமையாக உழைப்போம். அதுதான் என்னை போன்ற ஒவ்வொரு தேசபக்தர்களின் கடமை. அந்த கடமைக்கு எதிராக எத்தனை தடைகளை நீங்கள் போட்டாலும் அதை தகர்த்தெறிவோம். எஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே பர்மிஷன் வாங்காமல் போயிட்டீங்க, அதனால தான் உள்ளே போனீங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி போலீஸார் தரப்புல இருந்து சொன்னதை பார்த்தோம். இது ஒரு பெரிய நகைச்சுவையாக நான் பார்க்குறேன். காவல்துறையினரை எந்த அளவிற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறாக வழி நடத்துகிறார் அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவரை சந்திக்க போவதற்கு யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? சார், ஒரு பேச்சுக்கு பர்மிஷன் வாங்கணும்னா அது யாருக்கிட்ட வாங்கணும்? காவல்துறையில் வாங்கணுமா? அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை பார்க்குறோம் அல்லது ஒரு டீனை பார்க்கணும், என்ன பண்ணுவோம்? டீனுக்குன்னு ஒரு பிஏ இருப்பார், இல்லை டீனுக்கு கீழே நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நான் டீனை பார்க்க போகிறேன்னு சொன்னால் அவங்க அதுக்கு டேட்டு கொடுப்பாங்க. எப்போ காவல்துறையினர் வந்து மருத்துவத்துறையை கையாண்டாங்க? காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பார்ப்பாங்களா இல்லை மருத்துவத்தை பார்ப்பாங்களா? இங்கே கோளாறு ஏன்னாங்க, ஓட்டப்பந்தய வீரராக இருக்கிற மா சுப்பிரமணியனை வந்து மருத்துவத்துறைக்கு அமைச்சராக போட்டால் இதுதான் நடக்கும். கடந்த கால அதிமுக ஆட்சியில் விஜயபாஸ்கர் என்ற ஒரு மருத்துவர் மருத்துவத்துறையில் அமைச்சராக இருந்தார், அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன ரன்னரு, வாக்கிங் போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து மருத்துவத்துறைக்கு அமைச்சராக போட்டால் எப்படி இருக்கும்? அப்போ காவல்துறை தான் இனிமேல் மருத்துவ சம்பந்தமான விளக்கங்கள் கொடுப்பாங்க போல இருக்குது. அப்போ மருத்துவர்கள்லாம் இனிமேல் சட்டம் ஒழுங்கு பார்க்கறதுக்கு வெளியே வந்துருவாங்களான்னு தெரியல. இது கோமாளி கூத்தாங்கல்ல இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அரசு எங்கேயாச்சும் நடக்குமா? பர்மிஷன் வாங்கலைன்னா யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும்? டீனை சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாங்குவாங்களா?
ஏதாவது ஒரு அடிப்படை அறிவாவது இருக்கா இவர்களுக்கு? உண்மையுமே கவலையாக இருக்குது. இப்படியெல்லாம் இவர்கள் பேசுவது வந்து பொதுத்தளத்தில் பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க காவல்துறையை பற்றி? கடந்த காலத்திலே காவல்துறை மீது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாமல் மக்களுக்கு போயிருக்கு. காவல்துறையினாலே தீங்கு செய்யக்கூடியவர்கள் காவல்துறையினாவே தனியாக கூட்டிகிட்டு போய் அடிப்பாங்க, கொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது நாங்கள் காவல்துறையை எல்லை சாமிகளாக, காவல்துறையை மிகச்சிறந்த உயர்வான இடத்துல வச்சு மதிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினர். எங்களையே நீங்கள் அசிங்கப்படுத்துவீங்க, எங்களையே நீங்கள் வந்து புண்படுத்துவீங்கன்னா உங்களுக்கு இந்த பாஜகவினை விட வேற யார் காவல்துறையினர் உங்களுக்கு தூக்கி பிடிக்கிறா? யார் மதிக்கிறா? திமுக ஆட்சியில் உங்களை எப்படி வச்சிருக்கிறாங்க? உங்களுக்கு ஏதாவது திமுக ஆட்சியில் காவல்துறைக்கு மரியாதை கிடைக்குதா? ஒரு கவுன்சிலர் கேட்குற கேள்விக்கே உங்களால் பதில் சொல்ல முடியல. அவ்வளோ அசிங்கமாக கேட்குறான். காவல்துறையினர் கன்னத்தில் சப்புனு திருவண்ணாமலையில் ஒரு நிர்வாகி அதுவும் ஒரு பெண் காவல்துறை ஆய்வாளரை அரைஞ்சதெல்லாம் பார்க்குறோம். காவல்துறையினர் அசிங்கமாக கேட்குறோம். அதெல்லாம் காவல்துறையினருக்கு ரோசம் வரல, கோபம் வரல. ஐயா, கிட்னி தானம் பண்ணுவதற்கு நான் அரசு மருத்துவமனையில் டீனை போய் பார்க்குறேன்னா பர்மிஷன் வாங்க. யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? காவல்துறையில் போய் பர்மிஷன் வாங்கணுமா? மருத்துவர்கிட்ட போய் கேட்க முடியாதா? ஒரு குடிமகனை நான் போய் எனக்கான தேவைகளை மருத்துவர் இடத்துல, அரசு மருத்துவ இடத்துல போய் பேச முடியாதா? என்ன தனியார் மருத்துவமனையா? அப்போ இல்லை, இதெல்லாம் நீங்கள் மறைக்கிறீர்களா? ஏதாவது உள்ள கோல்மால் நடக்குதா? திருட்டு நடக்குதா? கிட்னி திருட்டு நடக்குதா? உறுப்புகள் திருட்டு ஏதாவது நடக்குதா? யாரை ஏமாற்ற நீங்கள் வந்து காவல்துறையினிடத்தில் நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்றீங்க? அயோக்கியத்தனத்தின் உச்சம் தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. இதை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும். அதற்கான ஒரு முன்னுதாரணமாகத்தான் என்னுடைய கைதை நான் பார்க்குறேன். எஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் அவர்கள் பேசும்போது 2019 போன ஆட்சியில் கூட இதே மாதிரி நடந்தது அப்போ, ஆனால் எந்த நடவடிக்கையும் அந்த அரசு எடுக்கலை. ஆனால் நாங்கள் வந்து இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் குழுலாம் போட்டிருக்கோம், விசாரணை போயிட்டுருக்கு, அறிக்கை வந்தோன்னு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய மோசடினா, 2019 அவர்கள் காலத்தில் நடந்தது, அவர்கள் காலத்தில் நடந்ததாக ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். அது பொய், ஒரு பேச்சுக்கு உண்மையினே வச்சுக்குவோம். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? மக்கள் உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? எப்போ அவங்க தப்பு பண்ணாங்கன்றதுக்காக தான் உனக்கு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வெற்றி பெற்று வந்தீர்கள் இல்லையா? நீங்கள் என்ன செய்யணும்? கிட்னி திருட்டு யார், அதுக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கா கண்டுபிடிக்கணும் இல்லையா? எத்தனை பேரை நீங்கள் கைது செஞ்சீங்க? நீங்கள் கைது செய்த புள்ளி விவரம் ஏதாவது இருக்குதா? அல்ல நீங்கள் ஆய்வு அறிக்கையை விடுவதற்காட்டி உங்கள் ஆட்சி முடிஞ்சிருமே. அதுக்கு பிறகு வழக்கம் போல ஏமாற்றுவீங்களே. எப்படி வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதிக்கு ஏமாற்றினீர்களோ, பொய் சொன்னீர்களோ, அந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கிட்னி திருட்டை கண்டுபிடித்து விடுவோம். ஏய், திருடனதே திமுக காரன். திமுக காரன் திருடி இருக்கிறான், அவனை பிடிச்சி உள்ள தள்ளி அவனுக்கு பின்னால் யார் இருக்கிறா, எத்தனை எம்எல்ஏ இருக்கிறான், எத்தனை அமைச்சர் இருக்கிறான், இதில் எத்தனை மருத்துவமனைகள் வந்து கிட்னி திருட்டை வந்து ஊக்குவித்திருக்கிறார்கள், அதுக்கு பின்னால் யார் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு விட்டுட்டு ஆர்கன் திருட்டு என்பது மோசமான ஆபத்து. அதை ஒரு அரசு வந்து வேடிக்கை பார்க்கிறதுன்னா இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆய்வுக்குழு போட்டிருக்கிறோம், நாங்கள் கொண்டு வருவோம். எப்போ கொண்டு வருவீங்க? என்னத்தை கொண்டு வந்தீங்க? நீங்கள் எதை சாதித்தீர்கள்? தமிழகம் தான் இன்னைக்கு நம்பர் 1 கடனாளி மாநிலம். தமிழகம் தான் இன்றைக்கு குற்ற வழக்கத்தில் நம்பர் 1 இருக்கு. தமிழகம் தான் இன்றைக்கு மதுபானத்தில் நம்பர் 1 இருக்கு. தமிழகம் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. இப்போ எங்களை போன்றவர்களை மீட்டெடுக்க வேண்டும்னு நினைச்சா எங்களையும் நீங்கள் கைது செய்வீர்கள், அடக்குமுறை செய்வீர்கள்னா இது வந்து ஆட்சி கிடையாது, இது அராஜகத்தின் உச்சம். 6 மாதத்திற்கு பிறகு அடியோடு அழிந்து போவதற்கு திமுக வேலை செய்கிறது. எப்படி கடந்த காலத்தில் திமுக எதிர்க்கட்சி கூட தகுதி இல்லாமல் 3வது இடத்தில் தலையில் முக்காடு போட்டு கொண்டு உட்கார்ந்ததோ, முனைமொழுங்கி போனதோ, அது மீண்டும் நடக்கப் போகிறது. 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகத்தான ஒரு நட்பண்பு மக்களிடத்தில் இன்றைக்கு போய் சேர்ந்திருக்கு. இது செல்வாக்காக மாறும். தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் திமுகவிற்கு, அதனுடைய ஊழலுக்கு யாரெல்லாம் நீங்கள் மக்களை ஏமாற்றினீர்களோ அத்தனைக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதற்கான வேலையை நிச்சயமாக பாஜகவும் செய்யும். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.